வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின ஹேம்லெட் அண்ட் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் இந்த எஸ்ஸேயுடைய சம்மரியாக பார்க்கலாம் வாங்க. அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவை எலியட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு எமோஷன் உணர்வு வந்து படிக்கிறவங்களுக்கோ இல்லை ஒரு திரையிலையோ இல்லை ஒரு மேடையிலையோ ஒரு ட்ராமாவை பார்க்கக்கூடியவங்களுக்கு சில ஆப்ஜெக்ட்ஸ், சில சுச்சுவேஷன் இல்லை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து அந்த எமோஷனை வந்து அந்த பார்க்குறவங்களோ இல்லை படிக்கிறவங்களுக்குள்ளே புகுத்தி அதோடைய உன்னதத்தை மேலே ஏற்றிக்கிட்டே போகணும். அது வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்ட்ஸ் தான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும். அந்த எழுத்தாளர் வந்து படிக்கிறவங்களோ இல்லை பார்க்குறவங்கலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த உணர்வை வந்து வெளியில் கொண்டு வர முடியும். இந்த வேர்த்தை வந்து அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் முதல்ல யூஸ் பண்ணது எலியட் தான். அவருடைய ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் என்ற எஸ்ஸேல தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கிரிட்டிக்ஸுமே வந்து ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது ஹேம்லெட்டுன்ற கேரக்டர் தான் எல்லோரும் அனலைஸ் பண்ணுறாங்களே தவிர, அதில் தான் அவங்க கவனத்தை முழுசாக வைக்கிறாங்களே தவிர, ஹேம்லெட்டுன்ற ஒரு ப்ளே அதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. முக்கியமான ஜீனியஸாக இருக்கக்கூடிய கால்ட்ரிட்ஜ், கொத்தே இவங்கெல்லாம் கூட ஹேம்லெட்டை அவங்களோட ஃபேன்சியில் தான் பார்த்துருக்காங்களே தவிர, உண்மையிலேயே அந்த ஷேக்ஸ்பியர் ப்ளே ஒரு ஹேம்லெட் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்றத அவங்க ஆய்வே செய்யலை அப்படின்றாரு. ஏன்னா எலியட்டை பொறுத்த வரைக்கும் ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட்டுன்ற ப்ளேயில் வந்து தர வேண்டிய விஷயங்களை சரியாக தரலை. அது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஹேம்லெட்டில் வந்து நியாயப்படுத்தவே முடியாத அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா வந்து ஷேக்ஸ்பியரோட நீளமான ஒரு ப்ளே ஹேம்லெட்டு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த மேலோட்டமான விஷயமாகவே எழுதியிருக்கிறது பார்த்திங்கன்னா அது ட்ராமாட்டிக்லி யூஸ்லெஸ்ன்றாரு. நிறைய சீன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதாவது பொலோனஸ் லாரட்டிஸ்க்கும் பொலோனஸ் ரெனால்டுக்கும் இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் தேவையே இல்லாத சீன்ஸ் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஷேக்ஸ்பியருடைய எல்லா ப்ளேஸும் நமக்கு நல்லா தெரியும் எவ்வளோ உன்னதமான வரிகள் உடையதுன்னு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய வெர்சிஃபிகேஷன்லாம் அன்னியவராகவும் வேரியபிளாகவும் இருக்குது, இம்மெச்சூராகவும் டிஃபெக்டிவ் லைன்ஸாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நடுவில் நல்ல கொஞ்சம் மெச்சூர் டயலாக்ஸும் வருது அப்படின்றாரு. ஆக மொத்தத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக பார்க்கும்போது ஷேக்ஸ்பியரோட மற்ற கிரேட் ட்ராஜடிஸோடு கம்பேர் பண்ணும்போது இது எல்லாத்த விட ரொம்ப கீழாக தான் இருக்குது அப்படின்றாரு. இதுக்கு ஒருவேளை முக்கியமான காரணம் என்னன்னா, ஷேக்ஸ்பியருக்கு அவர் எழுதின அதோடைய முந்தைய ட்ராஜடிஸாக கூட இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேட் ஹைட்டில் வந்து படைப்பை கொடுத்தவர் இங்கே அந்த அளவுக்கு கொடுக்க முடியாதனால நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ், அதாவது வந்து அவர் எதிர்பார்க்கக்கூடிய உணர்வை வந்து ரீடர்ஸ்க்கோ இல்லை அந்த ட்ராமாவை பார்க்கக்கூடியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைக்கலை. அதுக்கான ஆக்ஷனோ எவென்ட்ஸோ கேரக்டர்ஸோ சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே வந்து ஷேக்ஸ்பியர் அமைக்கலை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா லேடி மேக்பத்தில் அவங்க வந்து ஸ்லீப் வாக்கிங் சீன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது அதை பார்க்குற மேக்பத்துக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அந்த ட்ராமாவை படிக்கிறவங்களுக்கோ இல்லை ஆடியன்ஸில் உட்காந்துருக்கக்கூடிய மக்களுக்கோ இருக்கும். அதனால தான் வந்து லேடி மேக்பத்தோட இறப்பை பற்றி மேக்பத் கேட்கும் போது அவர் அதை வாங்கிக்கிற விதம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக தெரியும். அதே மாதிரி தான் ஒத்தலும் சரி, அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளோட இன்டர்னல் எமோஷனுக்குள்ளே அந்த எதிர்பார்க்கக்கூடிய உணர்வை தரும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஹேம்லெட்டில் இல்லைன்றார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோ கேரக்டரோ சுச்சுவேஷனோ இன்சிடெண்ட்டோ தேவையான அளவுக்கு இதில் இல்லை. அவர் வந்து அவருடைய கஷ்டன்றது பெரிய கஷ்டம்தான். அதாவது வந்து அப்பாவுடைய கோஸ்ட் வந்து அவர்கிட்ட என்னை கொன்னுட்டாங்கன்னு சொல்கிறது, அவரோட அம்மா வந்து அப்பாவை கொன்ன அவரோட சித்தப்பாவையும் அவங்க திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மதரோட கில்ட் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது எந்த கேரக்டர் மூலமாகவோ ஆக்ஷன் மூலமாகவோ அங்கே கான்வே ஆகலை. ஆனால் ஹேம்லெட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவரால் வந்து முடிவு பண்ண முடியல, நம்ம வந்து நிஜமாகவே தான் கோஸ்ட் பார்த்தோமா, இது அப்பாவே வந்து நமக்கு சொன்னதா இல்லை நம்ம மனசில் தோணிருக்கா, உண்மையிலே இவர் பண்ணியிருப்பாளா இல்லையா, அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மனசு வந்து எப்படி தத்தளிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் ஷேக்ஸ்பியர் வந்து எதை சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது இன்னும் ஆழமாக அவர் சொல்லலை அப்படின்றது தான்
ஏலியட் இங்கே சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக ஷேக்ஸ்பியரை வந்து குறையாவோ இல்லை ஹேம்லெட்டை வந்து குறைச்சி மதிப்பிடலை எலியட்டை. ஏன்னா இதுவும் ஒரு கிரேட் ப்ளே தான். இதில் வந்து அவர் எதுவுமே டெரகேட்டரியாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ப்ளேவை கண்டெம் பண்ணுறதோட இது ஒரு ட்ரிபியூட்டாக தான் அவர் எழுதியிருக்காருன்ற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.